ரெடி? கூட்டு வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to mommy. இதெல்லாம் எப்பதான் வாங்குனீங்க? இது எதுக்குங்க? சர்ப்ரைஸ். தல தெரியும் என் boss என்ன செய்வாருன்னு. அப்படியா? ஆமா. ப்ளே பண்ணு. பரவாயில்ல. இதுக்குங்க 4 பேருக்கு 1 கிலோ கேக்கு. 1/2 கிலோ வாங்க சொல்லுங்க அவங்க. சின்னது. லைட் செட்டிங், கேமரா இதெல்லாம் எதுக்கு? சும்மா. இது வந்து இந்த லைவ் நாளைக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு கண்டிப்பா போகும். என்ன சொல்றீங்க? ஆமா. நான் வேற கந்த கோலமா போதும். அத வந்து இன்னைக்கு வந்து ஹேஷ்டேஸ் உங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். உங்க ஜாய் டிசைனர் ஓனர் அம்மாக்கு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மொமெண்டம். என்ன நாளுக்காக தான் நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசி நீங்களும் எனக்காக எஃபர்ட் போட்டு என்னோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பாருங்க, தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி ஒரே ஒரு டாப் மட்டும் மாத்திப்பா நைட்டியோட நிக்காதுன்னு சொல்லி என்ன என் பொண்ணுக்கு கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிருக்கிறான். எதுக்கு இந்த அலப்பறன்னு தெரியல. பாத்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்கேன்னு. அதுக்குனால ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களும் அப்படி இருக்கோம், நாங்களும் அப்படித்தான் இருக்கோம். என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களோட அன்புக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக உங்கள் எல்லாத்துக்குமே நான் காட்ட போகிறேன். ஏன்னா அத்தனை பேரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்காக இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு எவ்வளவோ சூப்பரான விஷஸ். அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரியா? ரெகானா சிஸ்டர்லேருந்து அரபி சிஸ்டர் வரைக்கும், அது போக இன்னும் 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 நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ண காத்திருக்கீங்க. அந்த வீடியோ இப்போ இதில் நான் போட்டு காட்ட போகிறேன். சரியா? இது அவளுக்கே தெரியாது. இப்போ பாருங்க, வெறும் சர்ப்ரைஸான வீடியோ காட்ட போகிறேன். சரியா? இந்த வீடியோவை எங்களோட சேர்ந்து நீங்களும் வாட்ச் பண்ண போறீங்க. ஓகேவா? நாளைக்கு லைவ்ல இதையும் நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன். ஓகே டன். சவுண்ட் வை. திருப்பி வச்சீங்களா நல்லா இருக்கு. எப்படி? ஹாய் மா, ஹேப்பி பர்த்டே. இது கூட நான் தான் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஆட்டோ ரெடி. போன வருஷம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் கொடுத்திருப்போம். அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு நாங்க டிஃபரெண்டா பண்றோம். போன வருஷம் ஒரு கடை இருந்துச்சு, 2 கடையா மாறி இருக்கு. இப்போ வந்து 2 கடை இருக்கு, 3 கடையா மாறிருக்கு. நான் வந்து ஏசப்பட ப்ரே பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாம வந்து போன வருஷம் கார் எடுத்தோம், அதுவும் சடன் பிளான்ல கார் எடுத்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு நம்ம வீடு பார்த்துட்டு இருக்கோம். அது வந்துட்டு நல்லபடியா அமையிருக்கு. நான் ஏசப்பட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருங்க. Thank you. நல்லா இருக்கே. ரொம்ப வாழ்த்துறோம். ஐயோ, இப்படி உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இதுலடி அப்படியே எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஒருவாட்டி உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிளான் போட்டு ஒரு கார் வாங்குவோம். இதுலடி ஒரு வீடு வாங்க போறோம். அதை ஏசப்பா நடிச்சுப்பாங்க. பாரு, ஏசப்பா நடிச்சுப்பா. ஏய், உங்களுக்கு என்னடா இப்படி இல்ல. Thank you dear. போட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்க. ஹாய். ஆமா. நமக்கு சின்ன சண்டைகள் குட்டி சண்டைகள் வரும். அங்க மறக்காதீங்க. அடுத்த லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் நம்ம போறோம்னு நம்ம ஒவ்வொரு நாளும் எஃபர்ட் போட்டு வந்துட்டு இருக்கோம். சரியா? உன்னோட எஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பரா நீ வந்து ஒரு ரெண்டு கடையில இருந்து அடுத்த 3 கடையா ஆரம்பிக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. உன்னோட லட்சிய பாதையில நீ கடந்து போகணும். இன்னும் அநேக கடைகள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தடத்தை எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சப்போர்ட்டுவா என்னைக்குமே நான் இருப்பேன். சரியா? நமக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது ஓரமா தூக்கி வச்சுட்டு நீ அடுத்த போகிற அந்த பாதையை மாத்திரம், அந்த இலக்கு மாத்திரம் நீ நோக்கி பார்க்கணும்னு சொல்லிதான் நான் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரியா? என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன். என்னோட விஷஸ் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய அநேகருடைய ஆசைகளும் கனவும் அதாவே இருக்கு. நம்மளுடைய கஸ்டமர்ஸும் அதே மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன லெவல்ல இருந்து வந்து ஒரு கடை 2 கடையா மாறி இன்னைக்கு எவ்வளவு கடையா இப்ப 2 கடை, நாளைக்கு எவ்வளவு பிரான்ச்சஸ் தான் மாறணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம இப்போ கொடுவோம். நம்ம சின்ன சண்டைகளை மறந்து வச்சுட்டு நம்ம என்னைக்குமே லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான்
காயத்ரி கால் பண்றோம். காயத்ரி தான். ஹலோ. ஏய் வீடியோ காலா? ஹாய் காயத்ரி. பாவி. இது இப்படி வர. நான் கந்தல் கொழுவா நீக்கு நல்லாவே இல்ல. தேங்க் யூ. ஏய் இல்லடா, நான் அதுக்குள்ள இப்பதான் கேக் கட் பண்ண பாத்துக்கோ. உடனே வந்து உனக்கு கூப்பிட்டு நடந்தே நீயே கூப்பிட்ட. சரி. Thank you டா. Thank you so much dear. ஏய் சூப்பரா கலக்கி இருக்கோம். செம்ம. ஏன்னா இது நான் வீடியோ போயிட்டு இருக்கு. இங்க பாரு வீடியோ இருக்காங்க. உனக்கு கண்ணு தெரியாது, இங்க வீடியோ போயிட்டு இருக்கு. லைட் அடிச்சதுல உனக்கு தெரியல. நாளைக்கு மார்னிங் உனக்கு காட்டுறேன். நீ டிவிலே தெரியல. டிவில நாங்க தெரியலமா. உங்களை அது செல்போன் கனெக்ட் பண்ணிருக்கா, அதனால தெரியுது. சரியா? ஓகேடா. Thank you so much. Thank you. டேய் ஹாய் ஆண்டி. இங்க வா எஸ்ரா. நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? எஸ்ரா. எப்படி இருக்கீங்க? என்ன அதை ஓபன் பண்ணி வீடியோல காட்டுவாங்க ஆண்டி. இனிமே தான் ஓபன் பண்ணுவோம். பைடா. பாய். மார்னிங் கூப்பிடுறோம். பை. ஓகே பாய். இரு. சரி, இதுக்கு முன்னாடி அது போட்டோம், அது அப்படியே நிற்கிட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ சரியா, இந்த gift வந்து நம்மளுடைய கஸ்டமராக நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரு என்ன இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் ஒன்றும் பண்ணல, இது வந்து அவங்க கொடுத்தது. சரியா? யாருன்னு தப்பா சொல்லிட்டா சங்கடமா போயிடும். சும்மா இருங்க. அரவிந்த் சிஸ்டர், உங்களோட ஆசைப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்க மேடமுக்கு பர்த்டே பிரசன்டேஷனா நான் கொடுக்குறேன். ஓகே, தேங்க் யூ டியர். ஐயோ உண்மையா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது எந்த பொருளா இருந்தாலும் சரி, உங்க அன்பு தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி சிஸ்டர், அதே மாதிரி ஒரு நிமிஷம் எஸ்ரா இங்க வா. இது ஓபன் பண்ணு. இது உங்களுக்கு ஓபன் பண்ணுங்க கையோட. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொன்னது 4 பேத்துக்குமே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, இது உனக்கு. என்ன எது எனக்கு தெரியாது. பெரிய பொருள் வந்து சிஸ்டருக்கு, இதில் உள்ளது மீதி வந்து உங்கள் 4 பேத்துக்கும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சிஸ்டர், உங்களோட கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா? அது ஈடு இணையே சொல்ல முடியாது. ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறோம். நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் தான். நீங்கள் பிஸ்னஸ்லேயும் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, எங்களுடைய லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரீங்க. நீங்கள் மாத்திரம் இல்லை, ரிஹானாவும் சரி, காயத்ரி, இன்னும் எக்ஸெட்ரா எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா மூமெண்ட்டாக பார்த்துருவோம். சிஸ்டர், என் அன்பு தங்கைக்கு ஆண்டவனின் அருளோடும் அன்னையின் அன்போடும் தந்தையின் பாசத்தோடும் அன்பானவர்களின் ஆசீர்வாதத்தோடும் மனதில் மகிழ்வோடும் பல்லாண்டு நலமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயோ தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிருக்கீங்க. எதிர்பார்க்கவே இல்லை. போய் கையை கழுவிடுவாங்க. இது பர்ஃப்யூம் அம்மாவுக்கு, பெரிய பொருள் அம்மாவுக்கு. சரி எல்லாமே அம்மா வச்சுக்கிட்டோம். ஆமாம், இது வந்து எது அம்மாக்கு இருந்தாலும் நம்மள இருந்து. ஆமாம், இது வந்து ஏதோ பொருள் கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு. ஓபன் கரோ. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். மற்றவங்க யாருமே வருத்தப்படாதீங்க, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா. ஸோ ப்ளீஸ் சாரி, எனக்கு இதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கு. இது எஸ்தர் கொடுத்ததா? பிரிச்சு பாருங்க. நானே பேக் பண்ணேன். டாடி மட்டும் தான் பிரசன்டேஷன் கொடுக்கலாம் உங்க மம்மிக்கு. டாடி ஏதாவது வச்சிருப்பாரு, சும்மா போய் பேசுறேன். இல்ல அவங்க டாடியை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். டாடி வந்து அதே நிஜமாலே சீரியஸா தானா? நிஜமாலேமா? என்ன போட்டோ ஃப்ரேமா? அது என்ன ஃப்ரேம்னு பாருங்க தெரியும். இப்படி ஓபன் பண்ணோம், அப்படி கிடையாது.
என்னால முடிஞ்ச சின்ன gift. செமையா இருக்குமா? இங்க பாருங்க, இது நான் தான் அழகா இருக்கேனா? இப்ப ரொம்ப கேவலமா இருக்கேன். தேங்க்யூ டியர் மை டியர். சொல்லு தேங்க்யூ. என் ஃப்ரெண்டு வரைஞ்சா அது பிரேம். உண்மையா அழகா இருக்கு. உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல டேலண்ட். ஸோ நல்லா வருவாங்க. ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஓகே, நீ யாரெல்லாம் விஷ் பண்றான்னு பார்த்துக்கோ. இரு. இந்தாங்க உங்க பையன் கொடுக்காண்டா. அதை நான் பார்த்துட்டேன். தங்கம் அழகா எனக்கு தெரியும். அது நான் தான் ஐடியா கொடுத்தேன். அடிச்சிருந்தா ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், அதை நான் மறுபடியும் தெளிவுடைய நீ கடந்து போகணும். போகணும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் எஃபர்ட் போட்டு வந்துட்டு இருக்கோம். சரியா? உன்னோட எஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பர்வா நீ வந்து ஒரு கடையிலேருந்து 2 கடை, 2 கடையிலேருந்து அடுத்த 3 கடையா ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட ஆசை. உன்னோட லட்சிய பாதையில நீ கடந்து போகணும். இன்னும் அநேக தடைகள், எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த நேரத்தை அடுத்து எரிஞ்சிட்டு நீ போயிட்டே இருக்கணும். உனக்கு சப்போர்ட்டிவா என்னைக்குமே நான் இருப்பேன். சரியா? நமக்குள்ள சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அது ஓரமா தூக்கி வச்சுட்டு விடுங்க. இல்ல அது வந்து பிரேக் ஆகி அடுத்து முன்னேறி போகிற அந்த பாதையை மாத்திரம், அந்த இலக்கை மாத்திரம் நீ நோக்கி பார்க்கணும்னு சொல்லிதான் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். சரியா? என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன். மாத்திரம் இல்ல, நம்மளுடைய அநேகருடைய ஆசைகளும் கனவுகளும் அதாவே இருக்கு. நம்மளுடைய கஸ்டமர்ஸும் அதே மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன லெவல்ல இருந்து வந்து ஒரு கடை 2 கடையா மாறி இன்னைக்கு எவ்வளவு கடையா, இப்ப 2 கடை, நாளைக்கு எவ்வளவு பிரான்ச்சஸ் தான் மாறணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எஃபர்ட் போடுவோம். நம்ம சின்ன சண்டைகளை மறந்து வச்சுட்டு நம்ம என்னைக்குமே லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். நீ இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய லட்சிய பாதை, அதாவது உன்னுடைய அச்சீவ்மெண்ட், ஒரே ஒரு நீ சொன்ன ஆரம்பத்தில் சொல்லியிருக்க, அதை நான் மறுபடியும் தெளிவுபடுத்துறேன். சரியா? ஒரு மீட்டிங்ல வந்து நீ நல்ல ஒரு பிசினஸ் மேக்னெட்டா வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது என்னை பத்தி சின்னதா பேசணும்னு நீ சொல்லியிருக்க. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மூமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமா அந்த எஃபோர்ட்டுக்கு நீ வரணும்னு சொல்லி இந்த பர்த்டே அன்னைக்கு உன்னை நான் பிளஸ் பண்ணி இந்த வார்த்தையை நான் வந்து உனக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் ப்ரே பண்றேன். சரியா? இந்த லட்சிய பாதை சீக்கிரமா உனக்கு வந்தடைய ஆண்டவர் என்னைக்குமே நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, அது மாத்திரம் இல்லைனா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து இதே மாதிரி சின்ன சின்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்டிருந்தேன். ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கே சர்ப்ரைஸ் ஆன, நீயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில பேர் வந்து உன்னை வாழ்த்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க எப்படி வாழ்த்துறாங்க அப்படிங்கிறது நாம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் அண்ணே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓகேங்களா? இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நீங்க அதிகமா வளரணும், அடுத்த லெவல் போகணும், இன்னும் அதிகமா ரீச் ஆகணும். ஓகேங்களா? அதுக்காக அட்வான்ஸ் விஷஸ். உங்க அம்மா மூஞ்சி கேட்டாங்க, நிறைய பேர் மூஞ்சி பார்க்கணும்னு கேட்டிருக்காங்க. உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஹாப்பி பர்த்டே மை டியர் சிஸ்டர். எப்பவுமே ஹாப்பியா இரு. இன்னும் தொழில முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்டை வின் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சித்தி. Thank you. ஹாப்பி பர்த்டே சித்தி. ஹாப்பி பர்த்டே ஜபா. மே காட் பிளஸ் யூ. நீ லாஸ்ட் டைம் வரும்போது நான் இந்தியாவில் இல்லை, பாப்பா பார்க்க நீங்கள் வரும்போது நான் இந்தியாவில் இல்லை. சாரி. மே ஜனவரி 28க்குள்ளே நீங்கள் எப்பயாச்சும் சென்னை பக்கம் வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். 28 எனக்கு ஃப்ளைட்டு. அதுக்குள்ளே நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் மீட் பண்ணலாம், நம்ம எல்லாம் ஃபேமிலியாக மீட் பண்ணலாம். அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு வந்து விஷஸ் கண்டிப்பாக சொன்னாங்க. அப்புறம் சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்த நாட்களை நான் மறக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஹாப்பியாக இருக்குது. என் லைஃப்பில் நல்லா ப்ராக்ரஸ் ஆகிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எப்போவும் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நீ ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும். என் கூட எப்போவுமே டச்சில் இருந்தேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே ஜபா. கீப் ஸ்மைலிங். ஓகே. ஹாய் சிஸ்டர், என் பேர் மகாலட்சுமி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஸ்மைல் அழகாக இருக்கும். அந்த ஸ்மைலோட இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே ஹாப்பியாக இருங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் சிஸ்டர். பாய். அண்ணா, அக்காவுக்கு பர்த்டே சொல்லியிருக்கீங்க. அக்காவுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. அக்கா கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னாக்கா,
ஜாய் டிசைனர் ப்ளஸ் ஜாய் டே 2 பேருடைய ஃபேன் கூட சொல்லலாம் நான். எனக்கு அக்கா ஒரு நாள் லைவில் வரலனாலும் அவங்களோட பழைய வீடியோலாம் எடுத்து எனக்கு அந்த வாய்ஸ் கேட்கலன்னா ஒரு மாதிரி ப்ராப்ளமாகவே இருக்குது. எப்படி சொல்கிறது, அது அந்த குரலில் அந்த வாய்ஸை ஒரு நாளாவது கேட்டுருணும். என்னைக்காவது அக்கா லைவ் போடலன்னா கூட பழைய வீடியோவை எடுத்து வச்சு பார்ப்பேன், கேட்பேன். பார்க்க முடியாது, கேட்பேன். அதனால் நான் அதர் சேனல்லாம் பார்த்ததில்லை, பார்க்கவும் பிடிக்காது. பார்த்துருக்கேன், பார்த்தாலும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்க மாட்டேங்குது. அதனால் உங்களுடைய அடிக்டாகவே ஆகிட்டேன். உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் 2 பேருமே நல்ல கப்புள்ஸ், நல்ல ஜோடி பொருத்தம். ஸ்மைல் 2 பேருமே ஸ்மைலோடு இருப்பீங்க. இன்னைக்கு ஸ்மைல், இந்த ஸ்மைல் மாதிரி 2 பேரும் என்றைக்குமே ஸ்மைலோடவே இருங்க. சந்தோஷமாக இருக்க கடவுளை வேண்டிக்கிறேண்ணா. ஓகேண்ணா, பாய். ஹாய் ஜெபா, ஹாப்பி பர்த்டே டு யூ டியர். ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி நம்மலாம். எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு விஷ் பண்ணிட்டேன். நானும் டியர் நேரில் மீட் பண்ணலாம் டியர். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பேசி. பாய். Praise the Lord, dear sister. Wish you a happy birthday, many more returns of the day. நான் என் பேர் மகா. நான் ஆக்சுவலாக வந்து ஸ்ரீலங்கா, நான் சவுதியில் இருக்கிறேன். ஸோ நான் 2 இயர்ஸாக நான் உங்ககிட்ட தான் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறேன். இந்த பிஸ்னஸ்க்கு ஸ்ரீலங்காவிலையும் நான் கடை வச்சுருக்கேன், சவுதிலையும் நான் கடை வச்சுருக்கேன். ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது, சீப்பாகவும் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப் மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறீங்க, முன்மாதிரியாகவும் இருக்கிறீங்க. நான் சும்மா முடங்கி கிடக்காமல் இப்படி ஒரு பிஸ்னஸை பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு சிறிய அமௌண்ட் போட்டுட்டு நாங்கள் செலக்ட் பண்ணி சேர்த்து எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொன்னாலும் கரெக்டாக நீங்கள் அதை சேர்த்து எங்களுக்கு ஒரு 10 கிலோ 15 கிலோ வந்த பிறகு நாங்கள் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அடிக்கடி எடுக்க முடியாது, அப்படி சேர்த்து எடுக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் லேஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்ருக்குறாங்க. அது மட்டுமல்ல, நல்ல என்ன சொல்கிறது, மீடியம் செய்கிறீங்க. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கே பெரிய ஒரு மார்ஜின் வைக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் இல்லாமல் ஒரு சிறிய ஒரு மார்ஜின் வச்சு நேர்மையாக அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதுனால தான் கர்த்தர் உங்களை இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சுட்டு வராரு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும்னு என்னோட வாஞ்சை. ஜாய் டிசைனர் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வரணும். அது வந்து எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்களும் தொடர்ந்து உங்கள்கிட்ட தான் இனிமேலுக்கு எடுப்போம், இப்போயும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஏசப்பா உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கணும். ஜாய் டிசைன் இன்னும் வளரணும். இன்னும் அநேக பெண்கள் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட வீடியோவை பார்த்து அவங்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ தேடிக்கிட்டு இருக்கிற நேரம் யூடியூப்பில், ஆனால் கர்த்தர் தான் நான் நினைக்கிறேன் உங்கள் வீடியோ எனக்கு காட்டி தந்தார். ஸோ அதுக்கு பிறகு நான் உடனே கரைச்ச உடனேயே நீங்கள் அமௌண்ட் ஒன்று போடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இப்படி ஒரு சகோதரி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் வளரணும். அதே மாதிரி பிரதர்கிட்ட வீடியோ நான் அடிக்கடி பார்க்குறது, பிரதர்கிட்ட பிஸ்னஸும் இன்னும் வளரணும். பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு ரொம்ப, நான் எல்லா வீடியோவுமே நீங்கள் போடுறது எல்லாமே நான் பார்த்து லைக் பண்ணுறது. ஸோ கர்த்தர் இந்த கர்த்தரோட குடும்பம் இது, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களத்தை என்னால் சொல்ல முடியும். ஓகே, தொடர்ந்து நான் உங்களோட தான் சாமான் எடுப்பேன், ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே சிஸ்டர், மீண்டும் நான் உங்களை இந்த கர்த்தர் கொடுத்த புதிய பிறந்தநாள், இந்த புதிய வருஷத்தில் புதிய நாளை கர்த்தர் கொடுத்துட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி. ஓகே சிஸ்டர், ஓகே, பாய். ஹாய் ஜபா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்களும் குழந்தைகளோட எல்லா சந்தோஷமும் பெற்று நல்லபடியா வாழ வாழ்த்துக்கள். God bless you. Love you. Hi Atta, many happy birthday. Love you Atta, love you uncle. Thank you. Wish you happy birthday, my dear sister.
நீங்கள் இப்பவும் போல் எப்பொழுதும் சந்தோஷமாக இதே மாதிரி இருக்கணும் சிஸ்டர். நீங்கள் இதை விட பெரிய பெரிய லெவலுக்கு போகணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்பொழுதுமே வந்துட்டு நாங்கள் இருக்கோம் சிஸ்டர். இந்த ஷாப் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஜேடி ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணணும் சிஸ்டர். இதன் மூலியமாக நிறைய பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் தரணும். லேடிஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ஸ் கலெக்ஷனும் கொண்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு லெவலில் பண்ணணும் சிஸ்டர். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். நீங்கள் இதை விட ரொம்ப 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 உயரத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் நாங்கள் எல்லாம். உங்களை ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி யூடியூப் சேஞ்ச் பண்ணும்போது தான் வந்துட்டு உங்கள் சேனல் பார்த்தேன் நான். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி யதார்த்தமாக பார்த்தது. அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க மாதிரி, ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே உங்கள் அது மாதிரி தான் இருந்தது. அப்போலேருந்தே என்னவோ தெரியல, என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலும் உங்கள் வீடியோ தான். உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே வேலை செய்வேன். நம்ம வாங்குகிறோம் வாங்கல அது 2வது பட்சன்ற அளவுக்கு உங்கள் வீடியோ நான் அவ்வளோ ரசிச்சுட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். உங்களுடைய கலெக்ஷனும் சரி, உங்களுடைய ரேட்டும் சரி, மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மி ரேட்டாக தான் இருக்கும். எத்தனையோ பேர் நம்மளால் வாங்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது, அந்த ரேட்டுக்கெலாம் வாங்க முடியாதுன்ற ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஒரு அந்த ரேட் கொடுக்கும்போது எல்லாருமே நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க சிஸ்டர். இதனால் கோயம்புத்தூர்லேயே நம்ம தான் அந்த ரேட் கொடுக்குறோன்றது இல்லாமல் தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான்ற அளவுக்கு ஜேடி வந்துட்டு ரொம்ப பிக் லெவலில் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும், பிக் லெவலில் வளரணும், அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப 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 நாங்கள் எல்லாம் வந்துட்டு ஆசையாக இருக்கோம் சிஸ்டர். ரொம்ப அது வந்துட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு நான் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். இப்போது எல்லாருமே வந்து சிஸ்டர் நான் மட்டும்தான் வளரணும், நான் மட்டும்தான் இப்படி இருக்கணும், நான் தான் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்த மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்துட்டு நிறைய இடத்துல உங்களை பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட நம்ம சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்து அண்ணியை வந்துட்டு பிஸ்னஸ் ரன் பண்ண வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு இது இல்லாமல் இருக்கீங்க. அந்த மனசுக்கு நீங்கள் இன்னும் மேலும் 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 வளரணும். நீங்கள் மேலும் மேலும் வளரணும். இதை விட நீங்கள் புது புது பிஸ்னஸ் கொண்டு வாங்க. சாரி கலெக்ஷன், அப்புறம் மென்ஸ்வேர், இதெல்லாம் கொண்டு வாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அண்ணா உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் எங்கள் சிஸ்டரால் எங்களுக்காக வந்துட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுது. நீங்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதால தான் எங்கள் சிஸ்டரால் இந்த அளவுக்கு ரீச் ஆக முடியுது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. இதே மாதிரி எங்கள் சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புது புது கலெக்ஷன் கொண்டு வருவாங்க. எங்களுக்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய முறை நினச்சி பார்ப்பேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரக்கூடாதா, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாமே, ஏதாவது ஒரு சாக் சொல்லி ட்ரெஸ் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு நினச்சி பார்ப்பேன். அந்த அளவுக்கு கலெக்ஷனும் சரி, ரேட்டும் சரி, நம்ம ஜேடியை விட்டால் வேறு யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம சிஸ்டர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை விட வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னா, எப்பொழுதுமே ஜமா சிஸ்டர் நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலை பிடிக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஜபா சிஸ். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஃபேமிலியில் உள்ள ஜபா ஆண்டிக்கு
பர்த்டே அவங்க எல்லாருக்கும் ஜபாண்டிக்கு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே சாங் பண்ணலாமா? ஆண்டி நலமும் வளமும் பெற்று அண்ணாமலையாருடைய ஆசையை பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்ன வாழ்த்திடலாமா? வாழ்க பல்லாண்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ. நமக்காக நம்ம பண்ணுவாங்க. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜபா சிஸ்டர் உங்களுக்கு ஜனவரியில் பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். வாழ்க வளமுடன், பல்லாண்டு 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். ஒரு சின்ன இது என்னன்னா, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எப்பவுமே புத்தமுகத்தோடையே இருப்பீங்க. அன்று மலரக்கூடிய மலர்கள் கூட ஈவினிங் ஆனால் அது வாடிடும். ஆனால் உங்க முகத்துல எப்பவுமே புன்னகைன்ற பூ நிலைத்து இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். இன்னைக்கு நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க வாழ்நாள் முழுவதும் 7 பிறவிகள் எடுத்தாலும் சந்தோஷமா இருக்கணும். தம்பியை விட்டு கொடுக்காம எல்லா இடங்களையும் நீங்க பேசி இருக்கீங்க. அதனால எனக்கு உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எந்த ஒரு ஒய்ஃபுமே வந்து ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம இருக்காங்களோ அவங்களோட லைஃப் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்ற அர்த்தம் தான். பட் அப்புறம் இன்னும் என்ன சொல்றதுன்னா, அவங்க ஜாய் டைரி டிசைனர்ஸ் அந்த இதுல வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இன்னும் மேலும் மேலும் பெருகி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணுன்றதுக்கு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் என்னால் வீடியோ இன்னும் பேசியோ இது பண்ணோ அனுப்ப முடியல. அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சின்றதுனால நானுமே ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்த இடத்துல வீடியோ எடுத்து வாழ்த்து பண்ணணும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. என்னோட நேம் வந்து சக்தி மீனான்றது எல்லாருக்கும் தெரியும். என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து லக்ஷ்மணன். மை சன் நேம் இஸ் அருண்குமார், அதாவது சக்திவேல் என்ற அருண்குமார். லைஃப்பில் எவ்வளவோ வந்து ஏற்றத்தாழ்வுகள் இன்ப துன்பங்கள் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே நார்மலாக. என்ன கஷ்டமோ என்ன லாபமோ சந்தோஷமோ சோகமோ துக்கமோ எது வந்தாலும் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்னகைன்ற ஒரு மலர் என்றைக்குமே பாடாது இருக்கணுன்றது என்னோட சின்ன வேண்டுகோள். என்னால் நேரில் வந்து உங்களுக்கு விஷ் பண்ண முடியல, அதனால வீடியோவாக விஷ் பண்ணுறேன். இன்னொன்று, என்னோட தம்பி ரொம்ப எனக்கு பிடிக்கும். நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. அண்ணா ஒரே ஒருத்தர் தான். தம்பியிலேயும் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன். பட் அதுக்கு பதிலாக ஜபா சிஸ்டர் கோச்சுக்காதீங்க, அவங்க ஹஸ்பண்ட் தான் எனக்கு தம்பி, ஓகேங்களா? தம்பியோட சிரிப்பும் நல்லாயிருக்கும். வேறு அழகான லைஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல விதமாக நல்லபடியாக 100 ஆண்டு வாழணும். ஆஸ் அ ஃப்ரெண்டாக அண்ட் ரிலேஷனாக அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு நண்பியாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, எப்படிலாம் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே ஊருக்கு வந்ததுனால கொஞ்சம் எமர்ஜென்சி, அதனால் என்னால் வேறு எதுவும் பேச முடியல. தொண்டை த்ரோட் பெயினாக இருக்கா, அதனால என்னால் பேச முடியல. வேறு நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். உங்களுக்காக கவிதையெல்லாம் கூட நிறைய எழுதி வச்சுருந்தேன். பட்
எனக்கு இப்போ அது சொல்கிறதுக்கு முடியலை. நெக்ஸ்ட் இயரில் கட்டாயமாக சொல்கிறேன். 3 வருஷம் நல்லா நீங்கள் இருக்கணும், சந்தோஷமாக. அட்வான்ஸ் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஹாப்பி பர்த்டே. ஜபா சிஸ்டர் வாங்கிக்கோங்க இந்த ரோஸை. மை சன் மட்டும் காமிக்கிறேன். மை ஹஸ்பண்ட் வந்து நல்லா, அதனால நான் காமிக்க முடியலை. என்னோட சன்னை காமிக்கிறேன், பாருங்கள். வணக்கம் ஆண்டி, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் யூ டே ஆண்டி. 11வது வாழ்த்துக்கள் ஆண்டி. ஜபா ஹாப்பி பர்த்டேக்கா. ஹாய் ஜபா சிஸ்டர். மாயா நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து பேசுகிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களுக்கு வந்து என்ன மாயான்னு தான் தெரியும். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இன்னும் மென்மேலும் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன், தேவா அந்த மாதிரி சான்ஸே இல்லை. அவர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. சூப்பர். ஆக்சுவலி உங்களுக்கு ஹஸ்பண்டாக கிடச்சதுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் நிறைய வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். பாய். ஹாய் ஜபா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாப்பி பர்த்டேடா. அப்புறம் உன் தம்பிங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? என் தம்பி எப்படி இருக்கிறான்? எல்லாரையும் கேட்டதா சொல்லு. அம்மா அப்பாவெல்லாம் கேட்டதா சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்றேன், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அக்கா. ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே. ஜபஸ்ரீ என்னும் ஜபா அவர்களுக்கு அக்கா வார்த்தையிலிருந்து பேசுறாமா, அண்ணன் பேசுறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஜபாமா, பாட்டி பேசுறேன். எப்படி இருக்கிற? மூணு இருக்கிறாரு, பசங்க இருக்குது. நல்லா இருக்கிறியா? இனிய பிறந்த நாள் வாழ்த்து. பாட்டியோட ஆசீர்வாதத்தை ப்ளஸ் பண்றேன் நான். என்ன எல்லா ஐஸ்வர்யம் கிடைச்சி நல்லபடியா ஓஹோன்னு நீடியோடு வாழ பாட்டியோட ஆசீர்வாதம். ஹாய் ஜபா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நீண்ட காலம் நீடூழி வாழ்ந்து எல்லா வெற்றிகளும் உங்களை சேரணும்டா. நீ உன் குழந்தைங்க, உங்க வீட்டுக்கார, உங்க குடும்பமே உங்களோட குடும்பத்தை சந்தோஷமா வாழுங்க. நல்லா இருக்கணும். ஹாய் ஜபா, ஹாப்பி பர்த்டே. ஹாய் ஹாய், ஹாப்பி பர்த்டே சித்தி. நல்லா இருக்கியா? ஹாப்பி பர்த்டே. நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இரு. உன் லைஃப்ல, உன் கேரியர்ல எல்லா இடத்துலயும் சந்தோஷமா இரு. அப்போ முக்கியமான விஷயம், ஜபஸ் ஆசை தம்பி எப்படி இருக்கான்னு கேளு. அவன் விசாரிச்சேன்னு சொல்லு. ஓகேவா? ஹாப்பி பர்த்டே. பை பாய். காயத்ரி, உங்களுக்கு பர்த்டே வருதுன்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு சர்ப்ரைஸா விஷ் பண்றதுக்காகவும் நானும் அண்ணா ராணியக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரோம். கம்மிங் 11 உங்களுக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக உங்களுக்கு அட்வான்ஸாக நாங்கள் விஷ் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ். தென் வந்து உங்கள்கிட்ட நான் எப்படி பழகினேன்னா, யூடியூப் மூலமா கலெக்ஷன் வாங்கி தான் பழகினேன். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறது காடுக்கு தான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு உறவு கொடுத்த கண்டிப்பாக ஜீசஸ்க்கும் சரி, காடுக்கும் சரி, என்னோட எப்படி சொல்றதா வண்டர்ஃபுல். தேங்க்யூ. நானும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு விஷ். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அண்ணி. என்னோட பிளெஸிங் இது. Many more happy returns of the day, Akka. Thank you. Birthday, Akka. Happy birthday, Akka. Thank you. Happy birthday, Akka. Thank you so much. Wish you happy birthday, Akka. இதெல்லாம் உங்களோட மருமகன் first மருமகன். Wish you happy birthday, Akka. Happy birthday, Akka. Wish you 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 happy birthday, Akka. Hello sister, this is Vaiju Parimala Vaijayanti from Trichy. வேலையில் உங்களுக்காய் நான் பர்த்டே விஷ் செய்ய இங்கே வந்திருக்கேன். நான் பிரதர்கிட்ட தொடர்ந்து ஜாய் டைரி ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்டையும் நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்னோட டாட்டருக்கு என்னோட அப்கமிங் ஆர்டர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிறந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் ஆண்டாகவும் சாதனையின் தொடக்கமாகவும் அமைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நான் மன்றாடுகிறேன். உங்களுடைய புன்னகை நிறைந்த முகம்
உங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவருடைய புன்னகை இந்த வருஷம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமாய் உங்களுடைய குடும்பம் ஃபுல்லாக எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ப்ரேயர் செய்கிறேன். உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியத்தையும் கடவுள் தரணும்னு சொல்லி இந்த வேலையில் நான் மனதார இறைவனிடம் வேண்டுகிறேன். வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில தழுவிட, தோல்விகள் விலகிட, இன்பங்கள் இன்னும் அதிகமாய் பெருகிட இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். கர்த்தருடைய வாழ்க்கையில புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் சிறந்திருக்க செய்வேன் என்று சொல்கிறார். We wish you a very happy birthday. God bless you. Bye. Hi Jabba. எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியில் நாங்கள் டவுனில் இருந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இதே போல் என்றைக்குமே ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். கடவுளுடைய கிருபை உங்களுக்கு என்றைக்குமே கூடவே துணை இருக்கும். அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள், எல்லாருடைய நல்ல எண்ணங்களுடைய நல்ல உள்ளங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தாருக்கும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எப்படி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்திருக்கீங்களோ, பிஸ்னஸ் விமனாக வந்திருக்கீங்களோ, அதே போல் உங்கள் பொண்ணையும் நீங்கள் வளர்த்து விடணும். நிறைய பேருக்கு உங்களாலான உதவிகளை நீங்கள் செய்யணும். அதுக்குண்டான சக்தியை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஹாய் ஜபா, எப்படி இருக்க? நான் நீயும் நானும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எட்டுக்கட்டு ரூமில் நீ டெய்லர் ஷாப் வச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ நல்லா பேசியிருக்கோம். 2 பேரும் போய் டீ குடிச்சிட்டு வந்திருக்கோம், பப்ஸ் சாப்பிட்ருக்கோம். என்னோடய ட்ரெஸ் நீ தைச்சு தரு, அவ்வளோ ஃபிட்டிங்காக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ தைச்சி கொடுத்த ட்ரெஸ்ஸு. பட் ஆனால் நீ இப்போ டெய்லர் பண்ணுறதில்ல. நான் அவங்ககிட்ட ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். பட் நான் உன்னை பார்க்கறதுக்கு என்னால் முடியறதில்ல. நீ அந்தளவுக்கு பிஸி ஆகிட்ட. உன்னோட அந்த ஹார்ட் ஒர்க் உனக்கு எப்பவுமே கை கொடுக்கும். என்றைக்குமே நீ நல்லா ரொம்ப வாழ்க வளமுடன். எப்போவுமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ ஜபா. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ವಿಶ್ ಯು ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ. ಇಂದು ಒಳ್ಳೆ ಇನ್ನೂ 2 ಒಳ್ಳೆ ಸಂತೋಷ ಐತೆ ಜೀವಿಕೆನೆ. எல்லா நாளும் சந்தோஷமா இருந்தேன். இன்னும் ஜாய் டிசைனர் இன்னும் வளர வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ வெரி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எப்பவுமே ஹாப்பியா இருங்க. ஹலோ, குட் ஈவினிங் அண்ணா அண்ணி, எப்படி இருக்கீங்க 2 பேரும்? டுமாரோ எங்கள் அண்ணிக்கு பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணி. இப்போ போல் எப்பயும் நீங்களும் அண்ணாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு நான் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அண்ணி. லைஃப் லாங் நீங்கள் 2 பேருமே நல்லா ஹாப்பியாக இருக்கணும். 2 பேரும் விட்டு கொடுத்து ஒரு லைஃப்பை இப்போ எப்படி இந்த ஜோனி என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லைஃப் எந்த வரைக்கும் நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஜபாக்கா. இந்த பர்த்டே வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வீடியோவில் எடுத்துக்கிட்டு எடிட்டும் எடுத்துவாங்க. பாக்கி எனக்கு தெரியும். விஷ் ஹாப்பி பர்த்டே. இந்த பர்த்டேக்கு அப்புறம் நீங்களோட வளர்ச்சி மேலும் ப்ரே பண்ணிக்கிறேன்க்கா. அவ்வளோதான் பேசுறது வரலக்கா வீடியோவில். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஜபா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. உன்னோட தைரியமும் ஹார்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க. எப்பவும் ஹாப்பியாக இரு. நீ பெரிய உயரத்துக்கு போகணும். உன் கனவுலாம் நனவாதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அத்தை. பி ஹாப்பி. ஹாப்பி பர்த்டே சித்தி. எப்பவும் போல ஹாப்பியாக இருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாய் ஜெர்சி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேமா. எப்பவும் போல சந்தோஷமா இருமா. ஓகேவா? ஹாய் ஜெபா, ஹாப்பி பர்த்டே டு யூ. காட் பிளஸ் யூ. எப்பவுமே நல்ல சந்தோஷமா இருப்போம்.
ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்க பேசுவோம். நான் சொன்னேன். சண்டே இன்னைக்கு சிரிச்சு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிரிச்சு பேசி உங்களை சந்தோஷப்படுத்துகிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரில் முழுக வச்ச இந்த வீடியோ பார்க்கும் பொழுது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்குது. நான் வந்து உண்மையாக நான் சொல்கிறேன், வெறும் வாயின் வார்த்தை மாத்திரம் நான் சொல்லலை, நீங்கள் கொடுக்குற அன்பு. ஏன்னா ஒவ்வொருத்தர் பேசும்போது பார்த்தீங்கன்னா சொல்ல வார்த்தை இல்லைங்க. ஏன்னா எங்களை அழ வச்சுட்டீங்க, சரியா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கள்ல, அது கேள்வி தான் பட்டிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அதாவது கூட இருக்கிற உறவுகளை விட என்னோட ஜேடி ஃபேமிலியில் இருக்க நீங்கள் வந்து என்ன ரொம்ப நெகிழ்ச்சி பண்ண வச்சுட்டீங்க. உண்மையானதான். ஐயோ, ஒருத்தவங்க என்னன்னா அப்படி பண்றாங்க, ஒருத்தவங்க என்னன்னா குழந்தைங்க வாயால சிஸ்டர் வந்து உண்மையில சிஸ்டர் என்னால உண்மையா அதை வந்து நான் அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. சிஸ்டர் சொல்லி தேங்க்ஸ் சொல்லி பேசும்போது என்னால் முடியல. ஏன்னா நான் அழுதுட்டு தான் வாசித்து கிட்டே கொடுத்தேன், சரியா? எனக்கு வந்து உண்மையில நான் சொல்றேன், ரிகானா சிஸ்டர் இருக்கட்டும், எல்லாருமே இங்கே பேசுன எல்லாருமே, ரிகானா சிஸ்டர், அகதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், மாயா சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து சக்தி மீனாக்கா, இன்னும் எக்ஸட்ரா நிறைய பேர் சொல்ல நினைக்காதீங்க. நீங்கள் படித்த நீங்கள் எங்கிட்ட வந்து வீடியோ கொடுத்த அத்தனை பேருமே சொல்கிறேன், இன்றைக்கி எங்களை வாழ்த்தின அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். நீங்கள் என் கூட வந்து உண்மையிலே நான் வந்து வருத்தப்பட்டது இத்தனை நாள் அது வருத்தப்பட்டிருக்குன்னு இல்லையோ, ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன காரியம் இருக்குன்னா, உண்மையிலே நீங்கள்லாம் ஏன் என் கூட பிறக்கலைன்னு சொல்லி. ஏன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இத்தனை நாள் நான் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி என்னை வந்து எதிர்பார்க்க வச்சுட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி உறவு கிடைக்க நாங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதுக்கெல்லாம் நான் ஒர்த்தா இல்லையான்னு தெரியல. பட் நிறைய பேர் என்னை இன்ஸ்பிரேஷனாக சொல்கிறீங்க, உங்கள் கூட பிறந்தவளாக சொல்கிறீங்க, எவ்வளவோ எனக்கு அது சொல்ல அப்போ ஃபீல் பண்ணும்போது நிறைய பேசணும்னு தோணுச்சு. பட் எனக்கு முடிக்கும் போது எதுவுமே பேச தெரியல. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மூமெண்ட்டை நான் எப்படி வாழ்நாள் ஃபுல்லாக நான் மறக்க மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் இன்றைக்கி உண்மையிலே வந்து வேறு எந்த கிஃப்ட்டும் நான் கொடுக்கலைங்க. உங்ககிட்ட நான் சொன்னது தான், உங்ககிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னேன், நான் வந்து ரிங் எடுத்து கொடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் வந்து அதையும் காட்டிலும் தங்கம், வெள்ளி, வைரம் எல்லா பொருளும் எடுத்து கொடுக்கலாம். ஆனால் அதையும் காட்டிலும் இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்பில் இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் நினச்சதுக்கு கூட, நாங்கள் நினச்சது 100க்கு ஒரு 90 மார்க் கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் 100க்கு 200 மார்க்குங்கிறது சான்ஸ்லெஸ்ஸுங்க. ஆனால் அந்த அளவுக்கு அன்பை கொடுத்துருக்கீங்க, அந்த அளவுக்கு பாசத்தை விட்றீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் எது உண்மையா இந்த மூமெண்ட் எல்லாம் மறக்க முடியுமா? அது 1 மணி ஆச்சு. இப்போ மணி கரெக்டா 1 ஆக கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. உண்மையாவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது போல் என்னோட எப்பவுமே நீங்கள் கூட இருந்தால் நானும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போவேன். நீங்கள் எனக்கு நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக ஜாய் டெய்லி சரி, ஜாய் டிசைனரும் சரி, இன்னும் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போகும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருக்கும் பொழுது, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் இருக்காருங்க. கடவுள் கையை பிடிச்சி தூக்குறாரு. ஆனால் கையை பிடிச்சி தூக்கும் பொழுது அந்த கடவுளோட கை கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கரங்களும் இருக்குது, சரிங்களா? அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டோம். எங்கள் லைஃப்பில் இந்த நாள்
உண்மையாக சொல்கிறேன், இது இனிமையான நாளாக இருக்குது. ஏன்னா இவ்வளோலாம் நான் நினைக்கவே இல்லை. நான் நினைக்கும் போது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. சரியா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு. உங்கள் அன்புக்கு என்றைக்குமே நாங்கள் வந்து உண்மையாக இருப்போம். அது மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே. வேறு ஏதாவது பேசணுமா? எல்லாமே பேசிட்டாரு. எனக்கு பேச தெரியலைங்க, உண்மையை சொல்லப்போனால். அதுதான் லைவில் நின்று சட்டுன்னு காமிப்பேன், பேசுவேன், அது வேற. ஆனால் இது எமோஷ்னலாக இருக்குது. உண்மையுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பர்த்டேவை நான் மறக்கவே மாட்டேன். 33 இது. ஸோ நான் மறக்கவே மாட்டேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சிஸ்டர் கரெக்டாக 12 மணிக்கு காயத்ரி எடுத்தது எல்லாம் சரியா? கால் பண்ணி கால் பண்ணி எனக்கு நீங்கள் கூப்பிடுங்கன்னு. அதே மாதிரி அரவி சிஸ்டர் நீங்களும் அதே மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பி, நான் சிஸ்டருக்கு கிஃப்ட் அனுப்புவேன். எதுக்கு சிஸ்டர் கிஃப்ட் எல்லாம் அப்படின்னா, இல்லை நான் அனுப்புவேன். உங்கள் 4 பேருக்குமே அனுப்பியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். பொருள் சின்னதாக இருந்தாலும் என் அன்பு பெருசு அப்படின்னாங்க. நிச்சயமாக எனக்கு பொருள் தேவையில்லை, உங்கள் அன்பு தான் வேணும். அந்த அன்பு மிகப்பெரிய லெவல். ஆனால் வந்து இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஏன்னா எக்ஸட்ரா நிறைய சொல்லலாங்க, சொல்ல வார்த்தை இல்லை, ஒரே வார்த்தை அவ்வளோதான். சரியா? ஓகேங்க, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அத்தனை பேரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான், அந்த மூமெண்டம் எப்படி இருக்குது, ஜபாவோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. உங்களுக்காக தான் ரொம்ப கொடூரமா இருப்பேன். சரிங்களா? இல்லை எக்ஸ்பிரஷன் கேட்குறீங்க. உண்மையாக நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன மேக்கப்போட பார்த்துட்டு இன்றைக்கி வித்தவுட் மேக்கப்போட பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் மனசு தேத்திக்கோங்க. சரியா? பிறந்தநாள் புள்ள அழ வச்சிடாதீங்க. சரியா? ஆல்ரெடி நான் ரொம்ப ஆனந்த கண்ணீர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இவர் இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை. சார் ரொம்ப யோசிச்சிருக்காரு. போன வருஷமும் இதே மாதிரி சூப்பராக நிறைய பேர், அதாவது என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து நிறைய பேர் இது பண்ணாரு. இந்த வருஷம் நீங்க ஜேடி ஃபேமிலி, ஜேடி ஃபேமிலி நீங்க எல்லாரும் என்னோட வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. குட் நைட். பை பை. டாடா.